사라바나바 오무리가 그르무리가 르르무리가 난다무리가 시바나바 오무리가 그르무리가 르르무리가 난다무리가 시바샤크티 바라가네 샴무가네 사다차라네 옌바키른 니네리른 니르가까 옴 I'm Slim Belkaka Swaha Hitomi Nakazaki. I'm from Japan. Yeah, Tokyo. So, maybe 30 people. Om Namah Shivaya. Hail Barakumba Gurumani. Shiva Adi Nam Japan. Om Urubai Arubai Uradai Radai Marubai Maradai Mania Uriai Karubai Vidai Katia Vidai Gurubai Barubai Arubai Kugane. Om Shanti 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 Tiruchirubam Mamaram Om Sarabanama. கோபால் பிள்ளை சுப்பிரமணியன். நான் ஜப்பானில் இருக்கிறேன். நான் தமிழ் ஆசிரியனாகவும் ஆன்மீக ஆசானாகவும் தொழிலதிபராகவும் நான் இருக்கின்றேன். என்னுடைய முருக பக்தர்கள் சிவபக்தர்கள் 1.5 லட்சம் பேர் இருக்கிறார்கள். நாங்கள் இங்கு தமிழகத்திலும் சரி, தமிழகத்தில் நாங்கள் போகாத கோயில் கிடையாது, செய்யாத யாகம் கிடையாது. அபிஷேகம் நாங்கள் வருடத்திற்கு 4 முறை வருகிறோம். ஒவ்வொரு முறையும் 30 யாகங்கள் செய்கிறோம். அவ்வளவு அவர்கள் தமிழ் சிவனையும் முருகனையும் அவர்கள் தினந்தோறும் வணங்கித்தான் தொழிலை ஆரம்பிக்கிறார்கள், சேவை செய்ய ஆரம்பிக்கிறார்கள். நம்முடைய தமிழின் கலாச்சாரம், தமிழுடைய பண்பாட்டை அவர்கள் அப்படியே வாழ்க்கை முறையில் நம்முடைய தமிழ் தத்துவத்தை அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். சித்த தத்துவத்தை அவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். நாம் இன்னும் சொல்ல போனால் நாம் தான் தமிழையும் தமிழின் பண்பாட்டையும் தமிழின் கலாச்சாரத்தையும் மறந்துவிட்டோம். ஏனென்றால் முருகா என்றால் மூ என்றால் இல்லை, ரூ என்றால் அருவம் உருவம், கா என்றால் கர்வம். உருவமாக இருந்தாலும் அருவமாக இருந்தாலும் கர்வமற்றவனாக இருக்க வேண்டும். அதுதான் அழகு. ஏன் முருகன் மயில் வைத்திருக்கிறான்? மயில் என்றால் ஜப்பானிய மொழியிலே மா என்றால் உண்மை, இல் என்றால் இருத்தல், உண்மையில் இருத்தல். உண்மையில் இருந்தால் உன் வாழ்க்கை வண்ணமலராய் இருக்கும் என்பதுதான் மயில் குறிப்பிடுகின்றது. ஏன் சேவல் வைத்திருக்கிறார்கள்? சேவல் எப்படி கத்தும்? சேவல் கொக்கரோ கொக்கோ என்று கத்தும். ஜப்பானிய மொழியிலே கொக்கரோ கொக்கோ என்றால் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான் என்று அர்த்தம். சேவல் என்றால் நம் தமிழ் மொழியிலே சேவை என்போம். சேவை என்றால் தொண்டு புரிதல். நான் காலையில் விழித்துக் கொண்டேன், நான் சேவை செய்ய போகிறேன், என் உள்ளத்தில் இறைவன் இருக்கிறான், என் உள்ளத்தில் இறை இருக்கிறான் என்பதை உணர்ந்து நாம் சேவை செய்ய வேண்டும் என்பதைத்தான் ஜப்பானிய மொழியிலே சேவல் என்ற அர்த்தம் என்று. ஒவ்வொன்றும் அரவம், முருகன் கையிலே காலடியிலே ஏன் அரவம் இருக்கிறது என்றால், அரவம் என்றால் பாம்பு, கொடி, அந்த மாதிரி பல அர்த்தங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். நாம் சாமி என்கிறோம், அவர்கள் காமி என்கிறார்கள். காமி ஜப்பானிய மொழியிலே காமி. ஆன்மீகம் என்றால் என்ன? ஜப்பானிய மொழியிலே ஆன்மீகம் என்பது உள்ளம், எண்ணம், செயல். இது மூன்றும் ஒரே நேர்கோட்டில் இருக்க வேண்டும்.